அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பிலிருந்து அசிஸ்டன்ட் லோகோ ஃபைலருக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நாளை முதல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறது என்ன கடைசி செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பில் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் ஸ்டார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. 29/3/2025 வெளியிட்டதாக சொல்கிறாங்க. நமக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 12/4/2025 நாளை முதல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கடைசி தேதி 11/5/2025 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 13/5/2025 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அப்ளிகேஷன் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்தால் 14/5/2025 23/5/2025 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ ஒட்டுமொத்த வேகன்சி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9,970 30 வேகன்சி கம்மியாக கிட்டத்தட்ட 10,000 வேகன்சி சொல்லலாம். கட் ஆஃப் டேட் ஏஜுக்கு வந்து 1/7/2025 குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 30 இருக்கலான்றாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900 இருக்கும். இனிஷியல் பேமெண்ட்டு லெவல் 2ல் 7th பே கமிஷனில் உங்களுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதே வந்து உங்களுக்கு ஜோன் வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது அனெக்சர் பியில் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரி, இப்போ மறுபடியும் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க, கட் ஆஃப் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஏற்கனவே பார்த்தது தான் 1/7/2025 கட் ஆஃப் டேட்டு 18 to 30 வரைக்கும் இருக்குது. ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் 5 இயர்ஸும், ஓபிசி அதாவது பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்குமே வந்து ஆஸ் பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அந்த 10 வருஷம் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேன் எல்லாத்துக்குமே ரிலாக்ஸேஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த அனெக்சர் ஏல வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்களாம். அனெக்சர் ஏல என்ன தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து அனெக்சர் ஏ. ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துருக்கேன் மெட்ரிகுலேஷன் அல்லது எஸ்எல்சி படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து ஐடிஐ அதாவது 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐயில் இவங்க சொல்லக்கூடிய இந்த மெக்கானிக்கு இந்த பாருங்கள் நிறைய மேஜர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஏதாவது வந்து நீங்கள் ஐடிஐ பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஐடிஐ படிக்கல 10th முடிச்சுட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ரெண்டிஸ்ஷிப்பாவது பண்ணியிருக்கணும். 10th முடிச்சுட்டு அப்ரெண்டிஸ்ஷிப்பாவது நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல் இவங்க சொல்லக்கூடிய இந்த பிரான்ச்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஏதாவது வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ வந்து 10th ஐடிஐ அல்லது 10th அப்ரெண்டிஸ் அல்லது வந்து டிப்ளமோ முடிச்சவங்க தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ரைட்டா? சரி, அடுத்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, அது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து சதர்ன் ரீஜியன் சென்னை அது மாதிரி எதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா ஆமாம், எஸ் பாருங்க சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த வேகன்சி 9,970. நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 362. டோட்டல் வந்து 362. ரைட்டா? 362 வேகன்சி நமக்கு வந்திருக்கு. இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து சென்னைக்கு வந்து 155, எஸ்சிக்கு வந்து 56, எஸ்டிக்கு வந்து 37, ஓபிசிக்கு 73, இடபிள்யூசிக்கு 41 சொல்லி ஒட்டுமொத்தமாக 362 வந்திருக்கு. எக்ஸர்வீஸ் மேனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை சதர்ன் ரீஜனுக்கு அதாவது சென்னைக்கு மட்டும் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 362 வேகன்சி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவுக்கு தான் அந்த 9,970 வேகன்சி. ஓகேங்களா? ஸோ அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி கீழே அனெக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துட்டோம். மற்ற விவரங்களை மேலே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஸோ அடுத்தது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் செலவாகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஃபார் ஆல் கேண்டிடேட்னு போட்டு 500 போட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 400 வந்து ரீஃபண்ட் வந்துடும் அப்படின்றதும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ரைட்டா? எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் ஆகும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஆன்லைன் பேமெண்ட்டை யூபிஐ மூலிமா வந்து அப்ளை பண்ணும்போது அதுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் செலுத்திக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏதாவது இ-சேவை மையம் அங்கேன்னு போய் எதாவது பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை கொடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும், இல்லைனா அவங்களுக்கு தான் போகும். ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா இட்ஸ் பெட்டராக இருக்கும். அதை வந்து யோசிச்சு பார்த்து பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி,
ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முக்கியமான விவரங்கள் பார்த்துட்டோம். ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எவ்வளோ போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, என்ன ஃபீஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1 இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி 2 இருக்கும். அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு CBAT 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த கட்டெல்லாம் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டு போகணும். இதில் சிபிடிக்கு வந்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, என்னென்ன கேட்பாங்க, எவ்வளோ மினிமம் எடுக்கணும் அப்படின்றதும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலபஸும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ரைட்டாக பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸு, மென்டல் அபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸு, ஜென்ரலாக சொல்லி சிலபஸும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம். இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நாளையிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.